லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாம்ன மத்தியமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். யதிராஜாய வித்மகே ஸ்ரீபாஷிகாராய தீமகே தன்னோ ராமானுஜாரிய பிரச்சோதயாது. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதரானதிருநாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2649வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வார் அருளிய திருவிருத்தத்திலே வரக்கூடிய முதல் 10 வரக்கூடிய முதல் 10 திருமொழியிலே வரக்கூடிய 10வது பாசுரத்தை இன்றைக்கு நாம் சேவிக்க இருக்கிறோம். தலைவன் தலைவியுடைய தோழியை பார்த்து சொல்லுகிற மாதிரியான பாசுரம். நீங்களாவது அவளிடம் என்னுடைய வருத்தத்தை சொல்லக்கூடாதா? அவள் என்னை விட்டு நான் அவளை பிரிய மாட்டேன் என்று சொன்னாலும் அவள் நம்ப மாட்டேன் என்கிறாள். அவளிடம் பேச முற்பட்டாலும் அவள் என்னோடு பேச மாட்டேன் என்கிறாள். நீயும் பேச மாட்டேன் என்கிறாய் என்றெல்லாம் தலைவன் தலைவியினுடைய தோழியை பார்த்து சொல்வதாக அமைந்த இந்த பாசுரத்தில் முதலில் நாம் தனியினை சேவிக்கலாம். கிடம்பி ஆச்சான் என்கிற ஆச்சாரியன் அருடைய தலியின் இது. கருவிருத்த குழி நீத்த பின் காமக்கடுங்கொழி வீழ்ந்து ஒரு உயிர்த்தம் புக்கு உழல் உருவீர் உயிரின் பொருள்கட்கு ஒரு விருத்தம் புகுதாமல் குறுகையோன் உரைத்த திருவிருத்தத்து ஓரடி கற்றுவீர் திருநாட்டகத்தே என்பதாகும். ஒரே ஒரு வரி நம்முடைய நம்மாழ்வார் எழுதிய இந்த பாசுரங்களை படித்தால் போதுமே, நீங்கள் வாழ்க்கையில் உயரலாமே என்று நமக்கு உரைக்கிற தனியனது. இதோ 10வது பாசுரம். மாயோன் வட திருவேங்கட நாட வள்ளி கொடிகாள் நோயோ உரைக்கிலும் கேட்கின்றீர் உரையீர் நுமது வாயோ அது இன்றி வல்வினியேனும் கிளியும் எல்கும் ஆயோ அடும் தொண்டையோ அறையோ இது அறிவரிதே. பொதுவாக பெண்களை வள்ளிக்கொடி என்று சொல்வார்கள், கொடி போன்று மென்மையானவர்கள். இங்கே பன்மையிலே சொல்லாமல் பன்மையிலே சொல்கிறார் கொடிகா. எனவே தலைவியும் தலைவியோட தோழியும் இருக்கிறார்கள் என்று நாம் கொள்ள வேண்டும். திருவேங்கடமலையில் இருக்கக்கூடியவன் யார் என்றால் மாயவன். பலவிதமான மாயச் செயல்களை சாதாரணமாக செய்யக்கூடிய வல்லவனான எம்பெருமான். அவன் எழுந்திருக்கிற இடம் வடநாட்டிலே உள்ள திருவேங்கடமலை. அந்த மலையிலே திருமலையிலே திணைப்புணம் காக்கிற வஞ்சிக்கொடி போன்ற இளமை ததுமும் தலைவியும் அவருடைய தோழியுமாக இருக்கிற நீங்கள் அந்த தோழியே நீ உன் தலைவியிடம் சொல்லக்கூடாதா? என்னுடைய வல்வினையால் என்றால் என்னுடைய கர்ம வினையினால் நான் எவ்வாறெல்லாம் பாடுபடுகிறேன், உங்களுடைய காதிலே நான் புலம்புவதெல்லாம் விழவில்லையா? ஒரு வார்த்தை பேச மாட்டீர்களா என்று கேட்டு, நீயாவது என்னுடைய கஷ்டத்தை தோழிகளே எடுத்து சொல்ல மாட்டீர்களா என்று தலைவன் தோழியை பார்த்து கேட்கிறான். அறையோ என்பது வருத்தத்தால் முறையிட்டு சொல்லுகிற குறிப்பான சொல்லாகும். எனக்கல் என கொள்ளலாம். மதி உடன்படுத்தல் என்பது தலைவி தோழியின் எண்ணத்தை தான் விரும்பிய எண்ணத்துடன் ஒன்றுபட செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான். வள்ளி கொடிகாள் என்று அழைப்பதனாலே தோழியும் தலைவியும் மட்டுமே தனித்திருக்கிறார்கள் என்று கொள்ள வேண்டும் என்று உரையாசிரியர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி வல்வினையேன் என்று கூறிக்கொள்கிறான் தலைவன். காரணம், என்னுடைய கொடிய கர்மவினை தான் அவளோடு பேச முற்பட்டாலும் அவள் பேச மறுக்கிறாள், என்னோடு உடன்பட்டு உறவாட நினைக்கவில்லையே என்று நீயாவது அவளிடம் சொல்லக்கூடாதா தோழி? நான் எவ்வாறெல்லாம் இங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், அவளை பிரிய மாட்டேன் என்று சொன்னேன், இப்பவும் பிரிகிற எண்ணம் எனக்கு இல்லை எல்லாம் பேசுகிறார். பொதுவாக வைணவ உரையாசிரியர்கள் இதற்கு உள்ளுரை பொருளாக பல விஷயங்களை சொன்னாலும் கூட, தத்துவார்த்த விஷயங்களை சொன்னாலும் கூட அதை நாம் உரைப்பதில்லை என்று உரையாசிரியர்கள் சொல்கிறார்கள். மற்ற வைணவ உரையாசிரியரை தவிர மற்ற உரையாசிரியர்கள் எல்லாம் சாதாரண பொருளை தான் தலைவன் தலைவியை பார்த்து சொன்னதாக சொல்கிறார்கள் ஒழிய, வைணவ உரையாசிரியர்கள் பலரும் இதற்கு பலவிதமான வியாக்கியானங்களை வேதத்தோடு சம்பந்தப்படுத்தி பேசுவதை பொதுவாக யாரும் வெளியிலே சொல்லுவதில்லை என்கிற கருத்தினை பள்ளத்தூர் பழனியப்பனையா தன்னுடைய நூலிலே சொல்லியிருக்கிறார். அந்த வகையிலே தான் நாமும் உள்ளுரை பொருளை பற்றி கொள்ளாமல் பொதுவான வார்த்தைகளால் தலைவன் தலைவியுடைய தோழியை பார்த்து என்னுடைய கஷ்டத்தையும் சொல்ல மாட்டாயா? மாயகோன் என்று அழைக்கப்படுகிறவன் நான், திருவேங்கடமலையை ஆளுகிறவன் நான், என்னுடைய திரைப்புணத்தை காவல் காக்கிறீர்களே, காவல் காக்கிற நீங்கள் நான் பேசினால் காதிலே வாங்குகிறீர்களா? பேசவும் மாட்டேன் என்கிறீர்களே,
இதோடு சேர்ந்து என்னுடைய துக்கத்தோடு சேர்ந்து என்னுடைய கிளியும் அல்லவா பேசாமல் வருத்தத்தில் இருக்கிறது என்றெல்லாம் புலம்புவதான பாசுரம் இந்த நம்மாழ்வாருடைய திருவிருத்தத்தின் முதல் திருமுறை 10வது பாசுரம். மீண்டும் ஒரு முறை 10வது பாசுரத்தை சேவிப்போம். மாயோன் வடதிருவேங்கட நாட வள்ளி கொடிகாள் நோயோ உரைக்கிலும் கேட்கின்றீர் உரையீர் நுமது ஆயோ அது அன்று வல்வினையேனும் கிளியும் எல்கும் ஆயோ அடும் தொண்டையோ அறையோ இது அறிவரிதே காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்யாப்தனாபா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தது சகலம் பரஸ்மை சீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தில் பிறந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் என்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் என் நாவில் கண்ணா 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 என்று வருவதற்கு அருள் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.